ஹாய் ஃபோக்ஸ். சைக்காலஜி ஆஃப் த ஃப்யூச்சர் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் இது போட ஆரம்பித்தோடனே, போஸ்ட் பண்ண ஆரம்பித்தோடனே ஒரு எதிர்ப்பு வந்துருச்சு. என்ன சார், எதிர்காலத்தை நம்மளே ஷேப் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது எப்படி பாசிபிள்னு. ஸோ அப்போ எதிர்காலத்தை பேசும்போது அதை ஒரு டெஸ்டினேஷனாக பார்க்காம ஒரு ஜேர்னியாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கண்டிப்பாக அதை ஷேப் பண்ணுறது ஒரு சாத்தியம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்டினேஷன்னா ஒரு அச்சீவ், இதுதான் என்னுடைய டார்கெட்டு அப்படின்னு சொல்லி வச்சு அதை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி போகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட்டாக எடுத்துக்கிட்டோன்னா நான் டாக்டர் மட்டும்தான் ஆகணும் அப்படின்றது கிடையாது. அந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சுட்டு போகாமல், ஸோ அஃப்கோர்ஸ் வி ஹேவன் பிளான் இட், பட் அந்த கோர்ஸ் ஆஃப் ஜேர்னியை ரசிக்க கற்றுக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கு ரெண்டு சைக்காலஜிக்கல் சயின்ஸ் நம்ம சொல்கிறோம். ஒரு பாயிண்ட் இந்த ஜேர்னியை நம்ம ரசிக்கணும் அப்படின்னா, த பர்சன்ஸ், நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு நம்ம ஜேர்னியை ரசிக்க வைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கணும். ஸோ ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும். அப்போது வி ஹேவ் டு சூஸ் தட் ஃபஸ்ட்டு. ஓகே, அவங்கள யாருன்றதை சூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த இதுதான் சைக்காலஜி சயின்ஸில் ஃபஸ்ட்டு பேசிக்கு. நம்ம அந்த ஜேர்னி ஆஃப் லைஃப்பை எப்படி ரசிக்க போகிறோம் அப்படின்றது. ஸோ ஆப்வியஸ்லி ஒய்ஃப் எப்படி சூஸ் பண்ண முடியும் சார்னு கேட்குறீங்க. திரும்பி அடுத்த கேள்வி அதுதான் வரும். பட் ஸ்டில் நம்ம சூஸ் என்ன அமைந்தாலும் அதுக்கு தகுந்தவாறு நம்மளுடைய சயின்ஸை, சைக்காலஜியை மாற்றுறோம். ஸோ அப்போது என்ன தெரிஞ்சுக்கிறோம் அதில், இப்போ ஃப்யூச்சரில் எப்படி வேணாலும் நடக்கலாம், ஆனால் நம்மளுடைய ரியாக்ஷன் டு தட் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுக்கு ஹாப்பினஸ் வரப்போகுது. ஸோ அந்த ஜேர்னியை நம்ம ரசிக்க போகிறோம். ரெண்டாவது சைக்காலஜி ஆஃப் தட் ஃப்யூச்சர் பாத்வே பார்த்திங்கன்னா, யூ ஷுட் ஹாவ் எ சைல்ட்ஸ் மென்டாலிட்டி. குழந்தைகள் பார்த்திங்கன்னா நிறைய டைம் எல்லாம் டார்கெட் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு சாக்லேட் வேணும்பாங்க, இது வேணும்பாங்க. ஆனால் பட் அதுதான் பிரச்சனை. கொஞ்சம் நேரம் அடம்பிடிப்பாங்களே தவிர அடுத்த நிமிஷம் பார்த்திங்கன்னா தேர் மூட் ஸ்விங்ஸ் அண்ட் சேஞ்ச் அவுட். ஸோ அதை சேஞ்ச் ஆக ஆக புதுசான விஷயங்களை அவங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் அதுதான். ஸோ ஒன்று கூட இருக்கவங்கள நம்ம அமைச்சிக்கிறது. செகண்ட் பாயிண்ட் அந்த குழந்தையின் மனநிலைக்கு நம்மளை நம்ம மாற்றிக்கிறது. ஸோ இதுதான் ஃபிக்ஸடாக எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம அடம்பிடிச்சு அதில் ஒரு குரோதம், ஒரு கோபம் அப்படிலாம் கொண்டு போகிறத விட அந்த ஜேர்னியை விட்டு கொடுத்து போக ஆரம்பிக்கும் போது வில் ஹாவ் எ ஹாப்பி லைஃப். ஸோ வித் திஸ் மெசேஜ் ஐ விஷ் யூ ஆல் எ ஹாப்பி ஃப்யூச்சர் ஜேர்னி. தேங்க்யூ. பாய்.